ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி குப்புசுவாமி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையில் இன்று அத்தியாயம் 13 க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் பற்றி சிந்திப்போம். பகவானை மூர்த்தியாக சகுன உபாசனை செய்யும் இடம் ஆலயம். அதையும் அந்த ஆலயம் உள்ள ஊரையுமே நாம் க்ஷேத்திரம் என்று அழைப்போம். நமது தேகத்தையும் க்ஷேத்திரம் என்ற அருமையான வார்த்தையால் வர்ணிக்கிறார் வேதவியாசர். இந்த உடலில் குடியிருக்கும் ஆத்மாவே க்ஷேத்ரஜ்ஞன், அதாவது க்ஷேத்திரத்தில் வசிப்பவன். உடலாகிய க்ஷேத்திரத்தில் வசிப்பவன் க்ஷேத்ரஜ்ஞன். ஸ்ரீ கிருஷ்ணன் உபதேசித்த பகவத்கீதையில் இன்று நாம் 13வது அத்தியாயத்தை தெரிந்து கொள்க இருக்கின்றோம். அர்ஜுனா, இதுவரை உனக்கு உடல் ஆதல் செய்ய வேண்டிய கர்மம், அதால் செய்ய வேண்டிய கர்மம், அதை எப்படி செய்ய வேண்டும், அதில் உறையும் ஆன்மா பற்றி, புலனடக்கம் பற்றி, ஆணவமின்மை, ஒருமித்த மனதால் கர்மம் செய்வது, தியானம், அது கலந்த பக்தி, கர்மத்தால் விளையும் விவகாரங்கள், தியானத்துக்கு அவசியமான ஏகாக்கிரதை, வைராக்கியம், சந்நியாச யோகம், கர்மயோகம் என்ற 2 வழிகளும் கடைசியில் என்னையே அடையும் என்றெல்லாம் சொன்னதோடு, நானே சர்வமும் என்ற என் விராட் ஸ்வரூபமும் காட்டினேன். ராஜயோகம் எப்படி பக்திக்கு வழிகோலும், என்னையே சரணடையும் மார்க்கம் என்றும் சொன்னேன். இப்பொழுது மேலும் சொல்கிறேன் கேள் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம். தேகம்தான் ஆத்மா என்ற மாயை விலகி நான் அதனுள் நிற்கும் ஆத்மாவே என்று புரிந்து கொண்டால் அந்த ஆன்மாவின் பரிசுத்த காரியங்கள் தெரிய வரும். சரீரத்தின் கர்மங்கள் ஆன்மாவை தீண்டாது. தேகத்தை ஒளிர வைப்பதே ஆன்மாதான். ஆன்மா ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்தை அடையும். பிறப்பு இறப்பு அற்றது, அழிவற்றது, குணமற்றது. உடலுக்கு எஜமானன் ஆத்மா. தேகம்தான் ஆன்மா விலகிய கணமே அழுகும். எந்த உடலிலும் ஆன்மா ஒரு சாட்சியாகத்தான் உடலோடு ஈடுபடுகிறது. அம்பையர் பந்தை போடுவதும் இல்லை, அதை அடித்து விளையாடுவதும் இல்லை. விளையாடுபவர்களின் காலில் பந்து பட்டாலோ, அவர்கள் தவறாக வீசினாலோ அடித்தாலோ தவறை உணர்ந்து கொள்வதற்கு அம்பையர் உதவுவார். கேலரியிலிருந்து பார்ப்பவன் மைதானம் முழுவதும் நடக்கும் விளையாட்டை கவனிக்கிறான். அதில் ஈடுபட்டாலும் அவன் விளையாடுபவன் அல்ல. ஆட்டத்தில் அவனுக்கு பங்கில்லை என்றாலும் அவன் இல்லாமல் ஆட்டம் ஏதும் உண்டா? ஆன்மாவின் இந்த நிலைதான் உபதிருஷ்டா என்று சொல்லப்படுகிறது. இது என் தலை, என் கை, என் முதுகு, என் கால் என்கிறோமே. காலோ, தலையோ, கழுத்தோ, வயிறோ, முதுகோ, முகமோ நான் அல்ல, என்னுடையது, அவ்வளவுதான். எப்படி என்னுடைய பர்ஸ், என்னுடைய கண்ணாடி, என்னுடைய செல்போன் நான் இல்லையோ, அதேபோல் என்னுடைய உடம்பும் நான் அல்ல, என்னுடையது, அவ்வளவுதான். அதனால்தான் ஒவ்வொரு உடம்பிலும் குடிகொள்ளும் போது அது இவ்வாறு சொல்ல வைக்கிறது. அதற்கு பெயர் இல்லாவிட்டாலும் அந்தந்த உடலில் அதற்கு ஒரு பெயர் நாம் ஒருவருக்கு ஒருவர் இட்டு உடலை அடையாளம் கண்டுகொள்கிறோம். அதாவது மாடி வீட்டுக்காரர், வாத்தியார், பால்காரன், கணக்கு பிள்ளை என்று பெயர் போல நிறைய வாத்தியார், நிறைய பால்காரர் இருப்பதால் கிருஷ்ணன், கோபாலன், ராமன், அர்ஜுனன் என்று பல பெயர்கள் சொல்லி அழைக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் நீ உடல் அல்ல ஆன்மா என்று புரிய வைக்கிறார். உடலை தூய்மையாக வைத்துக்கொள், சத்காரியங்களுக்கு அதனை உபயோகி, தெய்வீகமாக அதனை பேணி பாதுகாத்து உபயோகித்து வைத்துக்கொள். அது நல்ல வேலைக்காரன், நீதான் அதை வேலை வாங்க வேண்டும் என்கிறார். அந்த காலத்தில் எங்களுக்கு வாகனம், சைக்கிள் ஒன்றே இருந்தது.
நாங்கள் தினமும் காலையில் சைக்கிளை துடைத்து சக்கரம், பிரேக் எல்லாவற்றுக்கும் எண்ணெயானதை சொட்டி வீட்டிலே பம்ப் வைத்துக்கொண்டு அதற்கு காற்றடித்து தயார் நிலையில் எப்பொழுதும் வைத்திருப்போம். அப்பொழுதுதான் சைக்கிள் தில்லைநகரில் இருந்து ஸ்ரீரங்கம் வரை நம்மை தூக்கி கொண்டு ஓடும். இப்படி உடலை ஒரு க்ஷேத்திரமாக மாற்றி அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் க்ஷேத்திரஜ்ஞாக இருப்போம் என்கிறார் பகவான். நீ உடல் அல்ல, அந்த பரம்பொருளே, அதுவே ஆன்மா. நீ அதே தத்வம் அசி, அதுவே நீ என்று உபனிஷதம் கூறுகிறது. இதைத்தான் உபனிஷம் கூறுகிறது. அழியப் போகிறது என்று நன்றாக தெரிந்தால்தான் மரணம் பற்றிய எந்த விசனமோ பயமோ தேவையற்றது என்பது புரியும். நீ பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு போவதற்கு பயம் என்ன வேண்டியிருக்கிறது? இந்த உடம்பின் மேல் அபிமானம் தேவையில்லாதது. ஒரு மெஷின் வாங்குகிறோம், அது நன்றாக வேலை செய்கிறது, அதன் மீது அபிமானமா நமக்கு உண்டாகிறது? அதை கட்டி அணைக்கின்றோமா அல்லது பக்கத்தில் போட்டுக்கொண்டுதான் கதை சொல்லி தடவி கொடுக்கிறோமா? உடல் சத்தியமோ சாத்தியமோ அல்ல, அது ஒரு சாதனம். மனம், உடல் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். பரோபகாரம் இதம் சரீரம். இந்த உடல் பிறருக்கு பயன்படவே என்று ஈடுபட வைத்து அதை உயர்த்திய போது ஆன்மாவானது மகிழ்கிறது. இதுவரை வெறுமே பார்வையாளனாக இருந்தவன் இப்பொழுது ஆதரவாளன், பேஷ் பேஷ் என்று உற்சாகப்படுத்துவான். அதற்கு அனுமந்த நிலை என்று பெயர். ஆதரவாளன் நிலையானது உபதிருஷ்டாவிலிருந்து அனுமந்தா நிலைக்கு உயர்கிறது. பிறகு அந்த உடலின் காரியங்களுக்கு ஊக்கம் அளித்து தாங்குவது பர்த்தா நிலை, தாங்குபவன். சரணாகதி அடையும் பொழுது பரம்பொருள் பர்த்தா ஆகி கர்ம பயனை அவனே அடையும் பொழுது போக்தா ஆகிறான், அதாவது அதனை அனுபவிப்பவன் ஆகிறான். கணவனே கடவுள் என்று சகல பணிவிடைகளையும் புரியும் பதிவிரதைக்கு அவன் பர்த்தா, அவளை தாங்குபவன், அவளை தூக்கி கொண்டு நிற்பவன் அல்ல, அவளது சேவையை தாங்கிக் கொள்ளுபவன். எனவே கர்மத்தின் 3 படிகள் இருப்பதை பார்த்து உபதிருஷ்டா, அனுமந்தா, பர்த்தா அதன் பயனை தூய்க்கும் போது பரம்பொருளே போக்தா, அதாவது அனுபவிப்பவன். அவனையே சரணாகதி அடைந்து செய்யும் காரியங்கள் அவனையே சார்ந்தது, அதன் பயனும் அவனுக்கே. நமக்கு ஒரு கவலையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. ரயிலில் போகும்போது தலையில் ஒரு மூட்டையை எதற்கு சுமக்க வேண்டும்? நம்மையே சுமக்கும் போது ரயில் நம் தலையில் உள்ள மூட்டையையும் அதுதானே சுமக்கிறது. பேசாமல் கீழே வைத்துவிட்டு தூங்கப் போகலாம் அல்லவா? ரயிலில் கீழே வைத்துவிட்டு தூங்கப் போகலாம் அல்லவா? மீண்டும் சொல்கிறேன், உடலையும் ஆன்மாவையும் வேறாக பார்க்கும் வரை சத்தியம் அசத்தியம் வித்தியாசம் தெரியாது. இந்த வியாசருக்கு எப்படித்தான் பாரதத்தில் இந்த பகவத்கீதையை புகுத்த வேண்டும் என்று தோன்றியதோ தெரியவில்லை. நாங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது கட்டுரை எழுதுவோம் வியாசம் என்று. எத்தனை பக்கங்கள் எழுதியிருக்கிறான் இந்த மாணவன் என்று பார்த்து வாத்தியார் மார்க்கு போடுவார். வியாசம் என்றால் நீளமாக விவரிப்பது என்று அர்த்தம். அதனால்தான் கிருஷ்ணத்வைபாயனருக்கு நீண்ட புராணங்கள், இதிகாசமான மகாபாரதம் போன்றவற்றை எழுதியதால் வியாசர் என்ற பெயரே நிலைத்திருக்கிறது. நீளமாக இருந்தாலும் அது அக்ஷர லட்சம் பெரும் அரும் காவியம். இந்த 13வது அத்தியாயத்தின் மகிமையை பற்றி பத்ம புராணம் ஒரு கதை கூறுகிறது. தட்சிண தேசத்திலே துங்கபத்ரை என்ற ஒரு மகா நதி உண்டு. அதன் கரையில் ஹரிகரபுரம் என்ற பட்டணம் இருக்கிறது. அங்கே பகவான் ஹரிகர ரூபத்தில் மக்களுக்கு சகல க்ஷேமங்களையும் அளிக்கிறார். அந்த பட்டணத்தில் ஹரி தீக்ஷதர் என்ற ஒரு அந்தணர் இருந்தார். அவர் வேதாந்தங்களை முற்றும் அறிந்தவர். அவருக்கு துராச்சாரை என்று பெயருக்கு ஏற்றாற்போல்
குணம் கொண்ட மனைவி ஒருத்தியும் இருந்தாள். அவள் கண நேரம் கூட வீட்டில் தங்குவதில்லை. எப்பொழுதும் பிற புருஷர்களுடன் கூடி குழாவி திரிந்து கொண்டிருப்பாள். ஒரு சமயம் பட்டணத்துக்கு மக்கள் அங்கும் இங்கும் சுற்றி வருவதால் தகுந்த ஏகாந்தம் கிடைக்காமல் தன் பிற புருஷர்களுடன் காட்டிற்கு சென்று விடுவாள். அங்கேயே வெகு காலம் தங்கி பிறகுதான் பட்டணத்திற்கு வருவாள். இப்படி இருக்க ஒரு வசந்த காலம் வந்தது. இரவில் சந்திரன் ஒளி வீசுகிறான். புஷ்பங்களின் நறுமணம் உணர்ச்சியை தூண்டுகிறது. இந்த நிலையில் அவள் காமவேகம் கொண்டு வீட்டு கதவை திறந்து வெளியில் வந்து பர புருஷர்களுடன் தான் இருக்கும் ஸ்தானத்தை அடைந்தாள். அங்கே எங்கே தேடியும் அவருடைய பிற புருஷர்களை காணாமல் அங்குமிங்கும் தேடி அலைந்தாள். என் ஆசை நாயகனே, ஓடி வாரும், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்துவிடும், வாரும் என்று உரக்க கூவி அழைத்தாள். இந்த சத்தத்தை கேட்டு அங்கே புதர் அடியில் படுத்திருந்த புலி எழுந்து வந்து அவள் மீது பாய்ந்தது. தன் காதலன் தான் வந்துவிட்டான் என்று அதை அணைப்பதற்காக அவளும் எதிர்கொண்டு சென்றாள். அந்த புலியானது அவளை கெட்டியாக பிடித்து நகங்களால் கீறியது. அந்த பெண்ணும் புலியை பார்த்து, நாதா, தாங்கள் ஏன் புலி உருவத்துடன் வந்திருக்கிறீர்கள், காரணம் என்ன என்று கேட்டாள். புலியும் அவளை கொல்லாமல் சிரித்துவிட்டு, பெண்ணே, தக்ஷண தேசத்தில் மலாபகா என்ற ஒரு நதி உண்டு. அதன் கரையில் முனிபர்ணா என்ற நகரம் உள்ளது. அந்த நகரில் நான் அந்தனகுமாரனாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் யாகம் செய்யத்தகாதவர்களுக்கு யாகம் செய்துவித்தும் ஏகோதிஷ்டம் முதலிய அன்னங்களை புசித்தும் வேதத்தை விற்பனை செய்தும் ஏமாற்றியும் பணம் சம்பாதித்து ஜீவனம் நடத்தி வந்தேன். நாளடைவில் கிழவனாகி தானங்களை வாங்கி வயிறு வளர்க்க ஆரம்பித்தேன். அந்த சமயம் ஒரு வீட்டில் சாப்பிடுவதற்காக புறப்பட்டு வழியில் நாயால் கடிக்கப்பட்டு விஷம் தலைக்கு ஏறி அங்கேயே இறந்தேன். பிறகு புலியாக பிறவி எடுத்து இங்கே இருக்கிறேன். நான் முற்பிறவியில் செய்த பாவங்களை நினைத்து சாதுக்களையும் பதிவிரதைகளையும் இம்சிப்பதை நிறுத்தினேன். நீயோ விபச்சாரி, எனக்கு ஆகாரமாக இன்று வந்திருக்கிறாய், உன்னை நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்லி புலி அவளை அடித்து கொன்று தின்றுவிட்டது. யமதூதர்கள் அவளை யம உலகத்திற்கு அழைத்துச் சென்று அசுத்த கிணற்றில் அழுத்தி நரகத்தில் பல காலம் இருத்தினார்கள். பிறகு தீயிலிட்டு கொளுத்தினார்கள். இப்படி பலவிதமான நரக வேதனைகளை அனுபவித்த பின் நாய் மாம்சம் தின்னும் குலத்தில் மீண்டும் பிறந்தாள். இந்த ஜென்மத்திலும் முன்மாதிரியே நடத்தை கெட்டு நடந்தாள். பிறகு ஒரு சமயம் ஜிரும்பகா தேவியின் ஆலயத்திற்கு ஏதோ வேலையாகச் சென்றால் அங்கே கீதை 13ஆம் அத்தியாயத்தை ஒரு மகாபுருஷர் அந்தனர் பாராயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த கீதை சொற்கள் அவள் காதில் கேட்டவுடன் அவளுடைய சண்டாள உருவம் நீங்கிற்று. திவ்ய சுரூபத்துடன் விஷ்ணுலோகம் சென்றாள். கீதையின் 13வது அத்தியாயத்தின் மகிமையை நாம் தெரிந்து கொண்டதனால் இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவேறுகிறது. நாளையும் கீதையின் 13வது அத்தியாயத்தை பற்றியே சிந்திப்போம் பாடல்களின் வாயிலாக. ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன் நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். திருச்சி குப்புசுவாமி கணேசன்.